தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பிரபல தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் புதிய பேருந்து நிலையம் பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்த நரிக்குறவர் சிறுவர்கள் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் யாசகம் கேட்ட நிலையில் அவர்களுக்கு உணவை வாங்கித் தருவதாக கூறி அங்கிருந்த தனியார் உணவகத்திற்கு சிறுவர்களை அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் நரிக்குறவர் சிறுவர்களை உள்ளே அனுமதிக்காமல் பார்சல் மட்டும்தான் கொடுப்போம் என வெளியே துரத்திவிட்டுள்ளனர். இதேபோல் அருகிலிருந்த உணவகத்திலும் சிறுவர்களை அனுமதிக்காததால் பார்சல் வாங்கி கொடுத்துள்ளார். இந்த காட்சி இளைஞரின் ஹெல்மெட்டில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகி தற்போது வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியின் பல்வேறு பகுதிகளில் தாட்கோ மூலம் கடன் பெற்ற பயனாளிகள் தொழில் செய்து வருகிறார்களா என தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதிவாணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சீர்காழியில் தாட்கோ மூலம் கடன் பெற்று ஆட்டோ ஓட்டி வரும் 2 பயனாளிகளின் ஆட்டோவை ஆய்வு செய்த அவர் புத்தூரில் 1 ஏக்கர் பரப்பளவில் மீன் வளர்ப்பு செய்து வரும் பயனாளியின் குளத்தினை ஆய்வு செய்து என்ன வகையான மீன்கள் வளர்த்து வருகிறீர்கள் என உரிமையாளரிடம் கேட்டறிந்தார். முன்னதாக திருவெண்காட்டில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதி புதிய கட்டிட கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சௌஹான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த்குமார், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் டெங்கு போன்ற காய்ச்சல் நோய்களை கட்டுப்படுத்த முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் போதிய மருந்துகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆன்மீகத்திற்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான தலமாகவும் இந்த புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பொழுதுபோக்கு அப்படின்ற நிலையிலும் ஒரு அழகிய கடற்கரை, ஒரு அமைதியாக வந்து செல்லக்கூடிய ஒரு கடற்கரை இது. அது மட்டுமல்லாது ஒரு விரிவான நிலையில் பார்த்தா இந்த 21 கிலோமீட்டர் தூரத்தில் நம்முடைய கடற்கரைகள் நல்ல கிராமத்தில் அழகிய கடற்கரை இருப்பதை நம்ம காணலாம். அதெல்லாம் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். இது மட்டுமல்லாது கிராமங்கள், இப்போ கீழூர் போன்ற கிராமங்கள், அந்த பகுதி பாகூர், கீழூர், குறிநத்தம், திருக்கனூர், இது மாதிரி கிராமங்கள் அழகிய வயல்வெளிகள் இருந்த கிராமங்கள் உள்ள ஊர் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். இங்கே தங்கி செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் புதுச்சேரிக்கு வந்த 2-3 நாட்கள் நல்லா அமைதியாக அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கேன். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடைய உணவும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இப்பொழுது புதுச்சேரி திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே வாணியஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மீன்வள பட்ட மேற்படிப்பு நிலைய வளாகத்தில் மீன் வளர்ப்பு தொழில் நிறுவனங்களின் மாநாடு இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மீன்வளத்துறை இயக்குநர் கஜலட்சுமி குத்துவிளக்கேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் இந்தியா முழுவதும் மீன்வளம் சார்ந்த தொழில்களை மேற்கொண்டு வரும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள், இயக்குநர்கள், மேலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் மீன் வளத்தை அதிகரிக்கும் வகையில் இடுபொருட்கள் தயாரித்தல் கண்காட்சியை மீனவர் நலத்துறை இயக்குநர் கஜலட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தென்காசி நிலையத்தின் சார்பில் போலி ஒத்திகை பயிற்சி குற்றாலம் சித்திரசபை தெப்பக்குளத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மற்றும் நீச்சல் தெரியாத நபர்களை மீட்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் தென்காசி தீயணைப்பு நிலைய உதவி மாவட்ட அலுவலர் பிரதீப்குமார் மற்றும் சிறப்பு நிலைய அலுவலர் கணேசன், ஜெயரத்னகுமார், ஜெயபிரகாஷ், பாபு மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மை இந்தியா பசுமை இந்தியா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கண்டோன்மெண்ட் படகு இல்லம் பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மரக்கன்றுகளை நடவு செய்தார். அப்போது பேசிய அவர், கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தால் மட்டுமே தூய்மை பணி மேற்கொள்ள முடியாது, பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்றும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் கிராவிடாஸ் எனப்படும் அறிவுசார் திருவிழா இன்று தொடங்கியது. இதனை பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் ட்ரோன் ரோபோவை பறக்கவிட்டு துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக டேனியலை இந்தியா லிமிடெட் நிறுவன துணைத் தலைவர் மனோரஞ்சன் ராம் பங்கேற்று மாணவ மாணவிகளின் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார். இதில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 625 கல்லூரி பல்கலைக்கழகங்கள் சேர்ந்த 27,000 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூல அலுவலகத்தில் சூப்பரண்டாக பணியாற்றி வரும் தனபால் என்பவர் ஓய்வூதியம் பெற வந்த நபரிடம் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அந்த நபர் அந்த பணத்தை வழங்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனபாலை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நகராட்சி கூட்டரங்கில் நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து நகராட்சி சாலை அமைத்துள்ளதாக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் நவீன் குற்றம் சாட்டினார். அப்போது அதிமுக கவுன்சிலர் ஒருவர் திடீரென டம்ளரை எடுத்து நகராட்சி தலைவர் மீது விழும்படி வீசி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர் இருக்கை முன்பு திரண்டு அதிமுக கவுன்சிலர்களை நோக்கி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அடேரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காடு அமைந்துள்ளது. இந்த காப்பு காட்டில் மான்கள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சாமுவேல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொட்டியம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி மற்றும் சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அஜித் ஆகிய 3 பேர் மான் வேட்டையாடுதலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் சாமுவேலை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து ரவியின் வீட்டில் சோதனை செய்தபோது வீட்டில் உரிமை இல்லாத 3 நாட்டு துப்பாக்கிகள், 3 பட்டாக்கத்திகள் மற்றும் வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ரவி, அஜித் ஆகிய இருவரையும் வனத்துறை அதிகாரிகள் வலை வீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து கோட்டையூர் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது சிவகங்கை மாவட்டம் கண்டபாளையம் தர்மப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோட்டையூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கருத்தலக்கம்பட்டி சாலை வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதி சுரேஷ் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து காயமடைந்தவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தூய்மை பாரத விழிப்புணர்வு கையெழுத்து துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஷக்கீலா, சுரளிநாதன் ஆகியோர் முதல் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பணியாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி செயலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டாரத்திற்குட்பட்ட வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக வலிவலம் சரகத்திற்குட்பட்ட 9 கிராமங்களுக்கு பேரிடர் கால முதல்நிலை பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம் வட்டாட்சியர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பருவமழை காலங்களில் பொதுமக்கள் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தீயணைப்பு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் பயிற்சி அளித்தனர். இதில் துணை வட்டாட்சியர் ராஜேந்திரன், மண்டல துணை வட்டாட்சியர் எழிலரசி, தேர்தல் துணை வட்டாட்சியர் பூமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் புழுதிக்குட்டை, ஆனைமடவு நீர்த்தேக்கம் மற்றும் சிங்கிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நீர் நிலையங்களில் விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுக்கப்பட்டு வரும் பணிகள் குறித்து இயற்கை வளங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்தர் ரெட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது சேலம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் நீர்வள ஆதார அமைப்பு செயற்பொறியாளர், கனிமவளம் துணை இயக்குநர் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் நீலகிரி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீலகிரியின் இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்
அமைச்சர் ராமச்சந்திரன் 3 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு புதிய சுற்றுலாக்களை சுற்றுலாத்துறை அறிமுகம் செய்து வருவதாக தெரிவித்தார். 2023 ஒரு தெளிவாக சொல்லியுள்ளார்கள். இந்த அதிகமான ஆட்களை தங்க வைக்கிறதுக்கு பதிலாக வர்றவங்களை ஒரு நாளுக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வசதிகளாலும் செய்து தரப்படணுமோ அந்த மாதிரி வசதிகளை செய்து கொடுத்து அவங்களுக்கு எண்ணங்களை மாற்றி அவங்க இருக்கணும் 4 நாள் இடம் நல்லா இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அதை செய்ய வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இன்னைக்கு இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 300 இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் 300 இடங்களில் சுற்றுலா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரித்து கொடுத்திருக்காரு. அதை நாங்கள் இப்போ விழுப்புரம் மாவட்டம் கெங்கபுரம் கிராமத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். இதன் அடிப்படையில் வட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் முரண்பாடு ஏற்படாத நிலையில் தன்னுடைய நிலத்தை 23 பேர் அபகரிக்க முயல்வதாக தற்கொலை கடிதம் எழுதி வைத்துக் கொண்டு கையில் இருந்த பெட்ரோல் ஊற்றி மோகன்ராஜ் தீ வைத்துக் கொண்டார். இதையடுத்து வளர்த்தி போலீசார் மோகன்ராஜை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயி பெட்ரோல் ஊற்றி உடலில் தீ வைத்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா மலை சிகரத்தில் தடை செய்யப்பட்டுள்ள 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீலகிரியின் இயற்கை சூழலை பாதுகாக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பொருட்களால் உருவாக்கப்பட்ட இருக்கைகள், கழிவு சேகரிப்பு தொட்டிகள் போன்றவை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் போதையில்லா இளைஞர்கள் உருவாக்குகின்ற வகையில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தை அடைந்தது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் விவசாயிகள் அதிக அளவு சிறுதானியங்களை சாகுபடி செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் தொடர்ந்து 2 மாதமாக பருவமழை பெய்யாத காரணத்தால் விதைக்கப்பட்ட நிலக்கடலை உள்ளிட்ட சிறுதானியங்கள் வெப்ப காற்றால் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும் சோளம் காய்ந்து வருவதால் கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் ஒகேனக்கலிலிருந்து உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி செழுமையான பூமியாக மாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.